ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.11ல் 10th ஸ்டேட் போர்டு அண்ட் மெட்ரிக்கில் இருக்கக்கூடிய கொஷின். அதாவது கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரையாங்கிள் சிமிலர் டு த கிவன் ட்ரையாங்கிள் PQR with its sides equal to 7/4 of the corresponding sides of the triangle PQR. ஸ்கேல் பேட்டர் வந்து என்னாச்சு 7/4னா greater than 1. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருவீங்க less than 1 கேஸு. இது வந்து greater than 1 கேஸில் இந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 4.11. சரி, எடுத்துட்டு ரப் டயக்ராம் ட்ரா பண்ணிங்க. ரப் டயக்ராம் பெருசாக இது இல்லை, திரும்ப ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ண ஐடியா தான். இங்கே என்ன கிடைக்கும்? PQRன்ட்டாங்க. அப்போ PQRன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ ஆர் டேஸ் எங்கே வரும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இங்கே வரும். கரெக்டுங்களா? பாயிண்ட் என்னாகும்? எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு என்ன வரும்? இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ இது என்னாகும்? இது ஆர் டேஸ். கரெக்டுங்களா? அதே இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இது என்ன கிடைக்கும்? பி டேஸ் வரும். சரிங்களா? இது பி டேஸ். அப்போ இந்த ட்ரையாங்கிள் எக்ஸ்டெண்ட் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ PQRக்கு இது எக்ஸ்டெண்ட் ஆகணும். பி டேஸ் QR டேஸுங்கிறது 7/4 கான்செப்டில் வரும். சரிங்களா? இப்போ பார்க்கலாமா? எனி மெஷரில் என்ன பண்ணுறீங்க? ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. எனி மெஷரில் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. சேம் ஐடியா பாருங்க. இதை நோட் பண்ணுறீங்க? PQR நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறீங்க? எக்ஸ்டெண்டட் லைன் பெருசாக ட்ரா பண்ணிக்கோங்க. அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இது எது எவ்வளோ பெரிய நம்பர் இருக்குது பாருங்கள். நியூமரேட்டரோ டினாமினேட்டரோ எது பெரிய நம்பரு? 7/4ல் 7 பெரிய நம்பர். அப்போ அந்த 7க்கு மாதிரி ஈக்குவல் டிவைடாக ஏதோ ஒரு லென்த் எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுறீங்க? ஈக்குவல் டிவைடாக ஏதோ ஒரு 1 சென்டிமீட்டரோ 1.2 சென்டிமீட்டர் எவ்வளோ வேணால் எடுத்துங்க. ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். அப்போ எது சென்டர் பாயிண்ட்டு? Qங்கிற சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? ஆர்க்கு அதே லென்த்து அடுத்த பாயிண்ட் இது Q1ன்னு வச்சுக்கோங்க. Q1 சென்டர் பாயிண்ட் அடுத்த ஆர்க்கு, Q2ன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஆர்க்கு, இது Q3. ஒவ்வொன்றும் சேம் லென்த்து. இதுக்கு என்ன லென்த்து? எல்லாத்துக்குமே சேம் லென்த் எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிவிட்டு மொத்தம் 7 கொடுத்துக்கிறாங்க. அப்போ 7 ஆர்க்கு நம்ம ட்ரா பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் Q7 வரைக்கும் நம்ம நேம் வச்சுக்கணும். சரிங்களா? Q4, Q5, இது நம்ம டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. நீங்கள் காமர்ஸ் வச்சு கரெக்டாக போடுங்க. இது Q6 அண்டு இது Q7. சரிங்களா? இதை ட்ரா பண்ணிட்டீங்களா? இப்போ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அந்த லெஸ் தென் 1க்கு கிரேட்டர் தென் 1க்கு இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இங்கே டினாமினேட்டர் வேல்யூ எவ்வளவு? 4. அப்போ இங்கே Q4யும் நல்லா பார்த்துங்க, இந்த Q4யும் இந்த ஆரையும் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கணும். எது பண்ணால் டினாமினேட்டர் வேல்யூ எதுவோ அதோட சேர்த்து ஆரை ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே வந்து ப்ரீவியஸ் லெஸ் தென் 1 தான் இங்கே ட்ரா பண்ணுவோம். பட் இங்கே கிரேட்டர் தென் 1 இருக்கனால நம்ம டினாமினேட்டரில் என்ன வேல்யூ வருதோ 7/4ன்னு கொடுத்துக்கிறான், 7/4ன்னு கொடுத்துக்கிறான். அப்போ 4 தான் நம்மளோட டினாமினேட்டர் வேல்யூ. அதையும் ஆரையும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்றபடி அதே ரூல். என்ன ரூல் பண்ணுவோம்? எதை ட்ரா பண்ணுமோ எனி மெஷரில் என்ன பண்ணுவோம்? ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்குவோம். எனி மெஷரில் என்ன பண்ணுவோம்? ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்குவோம். அப்போ இந்த லென்த்து என்ன பண்ணுவோம்? எடுத்துக்குவோம். இந்த லென்த்து என்ன பண்ணுவோம்? எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம்? Q7 சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஆர்க்கு. எந்த லென்த்தில்? இந்த லென்த்து இங்கேருந்து இங்கே எடுத்தோம்ல அந்த லென்த்து இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ண போகிறீங்க. அதே மெஷரை வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணணும். சரிங்களா? அப்போ இதையும் ஜாயின் பண்ணுற மாதிரி லைன் ட்ரா பண்ணணும். அப்போ இந்த லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லைனை வந்து என்ன பண்ணுவோம்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் டச் ஆகும், ஏன்னா டச் ஆகாது. கரெக்டுங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் ஆகிற மாதிரி, இந்த பாயிண்ட் டச் ஆகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது நான் ரஃபாக போடுறேன். நீங்கள் காமர்ஸில் பென்சில் எடுத்து நீட்டாக அழகாக போடணும். அப்போ தான் மார்க் வரும், என்ன வராது. சரிங்களா? ட்ரா பண்ணிட்டீங்களா? அப்போ இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் வந்து ஆர் டேஷ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆர் டேஷ்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஒர்க் என்ன? அடுத்த ஒர்க்கு சேம் ஐடியா. இங்கே எப்படி இந்த ஆர்க்கு போட்டிங்களோ அதே மாதிரி இதுக்கு ஆர்க்கு போடுங்க. எனி மெஷரில் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிங்க. சரிங்களா? ஆர்க் ட்ரா பண்ணிட்டீங்களா? அப்போ இதையும் என்ன பண்ணுறீங்க? மெஷர் பண்ணிங்க. இதையும் என்ன பண்ணுறீங்க? மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு இங்கேருந்து இருக்குது பார்த்தீங்களா இந்த பாயிண்ட் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிவிட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க? என்ன இருக்குது? இந்த லென்த்து எடுத்துகிட்டு இது ஆர்க்கு இங்கே சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து அதே சேம் லென்த்து என்ன பண்ணுறீங்க? ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிடுறீங்க. கரெக்டுங்களா? நம்ம இது இங்கேருந்து இந்த பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அப்போ இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா? 2 லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இங்கே ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அடுத்த லைன் இது இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். பண்ணன பின்னாடி இந்த பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த பாயிண்ட் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ இங்கே டச் ஆகிற பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன வச்சுக்கோங்க? P டேஷ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னது? சிமிலர் ட்ரையாங்கிள் முடிஞ்சிருச்சு. அப்போ ட்ரையாங்கிள்
PQR is similar to எந்த triangle? P dash Q R dash பெரிய triangle. P dash Q R dash இந்த triangle வந்துடும். எது? P dash Q R dash பெரிய triangle வந்துடும். ஸோ அவ்வளோதான். நம்ம லெஸ் தென் 1 கேஸ்க்கு எப்படி போட்டோமோ அதே ஐடியா தான். பட் இங்கே என்ன பண்ண போகிறோம்? இந்த டினாமினேட்டர் லைன் எதுவோ அந்த டிவைட் எடுத்து டிவைட் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் லைன் 2 பக்கம் ட்ரா பண்ணுறீங்க. எக்ஸ்டெண்ட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஆர்க்லாம் கரெக்டாக பார்த்து ட்ரா பண்ணால் கிரேட்டர் தென் 1 கேஸ் முடிஞ்சுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெஸ் தென் கேஸுங்கிறது ஈஸியானது. கிரேட்டர் தென் ஈஸி தான். பட் மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துங்க. மெயின் ஐடியா என்ன? இந்த போர் இருக்குதுல்ல டினாமினேட்டர் வேல்யூ எதுவோ அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணணும்னு நான் வச்சுங்க. மற்றபடி ப்ராசஸ்லாம் நம்ம ஈஸி தான். மற்றபடி ஈஸியான கான்செப்ட் என்ன சிமிலாரிட்டி திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண மிஸ்டேக் ஆகாது. ஓகேங்களா?